Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப வருஷமா நம்மளுடைய கண்ணில் தென்படாம பிளே ஸ்டோர்ல இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் யாரு என்னன்றத ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாங்களா? இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த லோன் அப்ளிகேஷன் 2021 இருந்து இருந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம இந்த அப்ளிகேஷனோட வீடியோ அப்படின்றது நம்ம போடல. நம்ம ஒரு அப்ளிகேஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது அந்த அப்ளிகேஷனுக்கு சாதகமோ பாதகமோலாம் கிடையாதுங்க. அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ, ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோலாம் உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர, மற்றபடி இதில் போய் லோன் எடுக்கணும் அதில் லோன் எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகலாம் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க ரிவ்யூ அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ தயவு செய்து ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தும் முன் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது, ஸோ ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்தால் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். 7 நாள் அப்ளிகேஷன் வெளியில் வருது அப்படின்றது. அதெல்லாம் போய் பார்க்கலீங்கன்னா மறக்காமல் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ ஆல் குட், எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஆனால் இதில் சில நேரங்களில் எனி டைம் ருப்பி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வருது, ராம் ஃபின்காப் அப்படின்ற அப்ளிகேஷன் வருது. இந்த மாதிரிலாம் இதில் வந்துட்டு இருக்குது. லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா கேட்டகரிலையும் லோன் கொடுக்குற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. குறிப்பாக இங்கே பர்சனல் லோனை கிளிக் பண்ணும் பொழுது ஸோ இதில் கொலாட்ரல் எதுவும் கிடையாது. ஸோ குயிக்காக உங்களுக்கு அப்ரூவ்ட் அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ ஃப்ளெக்சிபிள் டென்யூர் டேட்டு அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றிருக்கிறாங்க மாடலேஷன் அப்படின்றது. ஸோ வெப்சைட்டை பார்க்கும்போது நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பாருங்க, டெலீட்டா, இந்த டெலீட் எல்லாம் நம்ம வேற எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லைங்களா? ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பார்க்கணும். கீழே பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக லோன் அப்படின்றது கொடுத்தாங்க. பிளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்றதுல கிடையாது. இங்கே லோன் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கணும், நம்ம யாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்ளிகேஷனை போய் பார்த்தலாம். அப்ளிகேஷன் பேர் கரோஃபின் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் லோன் ஆப்பு. இன்டெல் மைண்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இதனுடைய பேர். 4.6 ஸ்டார், 5 லட்சம் பேருக்கு மேலே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு 5 லட்சத்துல 3000 பேர் கிட்ட தான் இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி பாலிசிக்கான டீட்டெயில், இவங்களுக்கு அபவுட் ஆப்ஷனில் டெவலப்பரோட டீட்டெயில் அப்படின்றது அதில் ஒரு மெயில் ஐடி, அப்புறம் அதில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய அட்ரஸ், மொபைல் நம்பர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்பொழுது இதில் நாங்கள் 2000 வரைக்கும் லோன் அப்படின்றது கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்பிளாக உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு 12 மாதம் வரைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்ற மாதிரி போட்டு 27.60 போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் லிங்க் இருக்குதுங்க இதில். ஓகே, கீழே போனால் 2021 ஜூன் 19 பிளே ஸ்டோருக்குள்ளே வந்திருக்குது. இங்கே டிசம்பர் 8 2025 இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன, மெயின் இதுதான். 4.6 ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஒரு ரேட்டிங் தான். ஆனால் 3.9 தான் 9K இருக்குது. அதாவது 3900 பேருக்கு தான் இதில் ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மோஸ்ட் ரிலவெண்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு நியூவஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்க்கும்பொழுது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், டோன்ட் இன்ஸ்டால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிளட்ஜி அப்படின்ற மாதிரி இந்த பேர்லாம் எதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க? ஆசம் ஆப், அமேசிங் ஆப், இது தாங்க சந்தேகத்தை கொடுக்குது. சிங்கிள் ஸ்டார் எதுக்குங்க ஆசம் அமேசிங்? ஸோ இது ஒன்றுமே புரியல. சரி, இவர் ஏதாவது கோபத்தில் பண்ணியிருப்பாரு, ஒரு வேளை டென்ஷனில் சொல்லியிருப்பாங்களே. ஆனால் இந்த ரிவ்யூ அப்படின்றது மற்றவங்க முக்கியமாக அவங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்ளிகேஷனை பற்றி. சிங்கிள் ஸ்டாரில் அதுதான் தெரிஞ்சுக்கணும். கோபத்தில் கூட அது எப்படி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க? சரி ஓகே, அப்புறம் கீழே போக போக வேஸ்ட்டு, டோட்டலி வேஸ்ட்டு, அப்ளிகேஷன் வேஸ்ட்டு, நத்திங்கு, டேட்டா கலெக்ஷனு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் சிங்கிள் ஸ்டாரில் அப்படின்றது வருது. ஒஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரில் நம்ம இப்போ ரீசெண்ட் தேடி பார்க்கும்பொழுது ரிவ்யூவே அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, கீழே அவங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது எதுவுமே கொடுக்காம தான் இருக்குது சிங்கிள் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும்.
நம்ம போய் பார்க்கும் பொழுது இப்படி தாங்க கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் ஸ்டாரில். நீங்களும் வந்து ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிங்கிள் ஸ்டாரில் இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா மோஸ்ட் நியூவஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றதுலே கொடுக்குறேன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது வந்து நிறைய டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு இருக்குது, பெருசாக இருக்குது. சில இடங்களில் சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் பழசு போல். ஆனால் நியூவஸ்ட்டாக கொடுக்கும்பொழுது பார்க்கும்பொழுது அதில் ரிப்ளை எதுவுமே கொடுக்காம தான் இருக்குது. பழசில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை மேபி லேட்டாக கொடுக்கலாம். 5 ஸ்டார் பார்க்கலாம். 5 ஸ்டாரில் நியூவஸ்ட்டு கொடுத்துட்டா இங்கே பாருங்களேன், 5 ஸ்டாரில் நிறையா இருக்கும். வெரி நைஸ் அப்ளிகேஷன், நைஸ் ஆப்பு, குட் ஆப்பு, திஸ் ஆப் இஸ் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் இருக்குது. எப்போவுமே ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தும் பொழுதும் அந்த அப்ளிகேஷனில் சிங்கிள் ஸ்டார் 5 ஸ்டாரில் நம்ம செக் பண்ணும் பொழுதும் ஒரே மாதிரி ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ சிங்கிள் ஸ்டாரில் வந்து நம்ம 7 நாள் அப்ளிகேஷனை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து 7 நாள் அப்ளிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அது தொடர்ந்து 7 நாள் அப்ளிகேஷன் லோன் தராமலே தந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஸ்டார் 5 ஸ்டார் செக் பண்ணிக்கணும். எப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னாலும் அப்போல்லாம் போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த சிங்கிள் ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு டிஜிட்டலில் இருக்கோம். ஸோ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் அப்டேட்டிங், எவ்ரி டைம் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ், பார்வை இது எல்லாமே மாறும். அப்போ என்னாகும், இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ரிவ்யூவை நாளைக்கு மேபி போட்டவங்க வந்துட்டு மாற்றி எழுதலாம். ஸோ ஒருவேளை டெலிட்டும் பண்ணலாம். இல்லைனா இதை விட இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எடிட் பண்ணி இவங்க இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லலாம். அதனால் டே பை டே வந்துட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்குன்னா அதனுடைய ரிவ்யூ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனால தான் நம்மளால ஒரு அப்ளிகேஷன் இதுதான் அப்படின்ட்டு பிராண்ட் பண்ணிட முடியாது. 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது மக்கள் இங்கே சொல்கிற வரைக்கும். ஏன்னா இங்கே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இருக்கிற ரிவ்யூஸை இருக்கிறபடி வந்து நான் காட்டுறேன், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்னென்னா இந்த அக்கௌண்ட் டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்றது ஆப்ஷன் வரும்போது தான் நமக்கு சின்னதாக ஒரு பொறி கட்டுது, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கும்பொழுது ராம் ஃபின்கார்ப் அப்படின்றது கூட வராங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி பேர்லாம் வந்து போட்டிருக்காங்க. டச் பண்ணால் ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்க, ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். நீ பாருங்க, பைசா 24/7 டிஜி கிரெடிட்டு. ஸோ மற்றபடி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனும் இதில் வந்துட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஆனால் இதில் ராம் வராங்க. ஒருவேளை ஆர்கே ஃபைனான்ஸ் இந்த எனி டைம் ருப்பி ஆர்கே ஃபைனான்ஸ் அப்படின்றது வர்றதுனால மேபி இது வரலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி அப்படின்றது வருது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க வந்துருச்சுங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறேன், இது ரிவ்யூக்காக மட்டும்தான். அப்ளிகேஷனை குறை சொல்கிறதுக்கும் அப்ளிகேஷனை தூக்கி பிடிக்கிறதுக்குமான வீடியோ இது கிடையாது. முழுக்க ரிவ்யூ, எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. பாய்.